ஜாலியான லைஃபு. என் நண்பர்களோடு ஜாலி. என் நண்பன் ஒருத்தன் இருக்கான். அவனோடு ரொம்ப ஜாலியா லைஃப் போயிட்டு இருந்தது. நல்ல ஒரு வாலிப பிராயம். ஒரு 14 வயது எட்டியது. 14 வயசுல நெறைய கனவுகளோடு, ஆசைகளோட என் வாழ்க்கைய நான் ஆரம்பிச்சேன். இயேசுக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்லாம போச்சு. 14 வயதுக்கு தாண்டுனதுக்கப்புறம், சிறு வயதில நெறைய வறுமைய அனுபவிச்சேன். நெறைய கஷ்டப்பட்டேன் உண்மதான். ஆனா 14 வயது வர வயது அந்த குறிப்பிட்ட வயது ஆகும்போது, எனக்குள்ள வசனம் சொல்லுது, "பிதாவு உன்னை எடுத்துக் கொள்ளாவிட்டா ஒருவன் வருவதில்லை." அப்ப இந்த 14 வயதுல எனக்குள்ள வந்த ஒரு பெரிய தாட்டு, அ ஏசப்பா மேல ஒரு பயங்கர வெறுப்பு. ஏன்னா, இந்த வாழ்க்கை இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளவு போராட்டமா இருக்குன்னு சொல்லி ஒரு தாட் எனக்கு இருந்துட்டே இருக்குது. ஆனா ஊழிய ஆரம்ப நாட்கள்ல. அப்ப வாலிப பிராயம் வர உலகத்துடைய பாவங்கள் என்னை ரொம்ப ஆளுகை செய்ய ஆரம்பிச்சுச்சு. தவறான பழக்கங்கள், தவறான ஃப்ரெண்ட்ஸு, அ என்ன பழக்கம் வேணா பண்ணலாம். ஜாலியா இருக்கலாங்கிற ஒரு மைண்டுக்கு வந்தாச்சு. வீட்லருந்து வரும்போதே ஒரு பாவத்தோட தான் வருவேன். சில பாவம் செஞ்சுட்டு தான் அங்கருந்து திருப்பூர்லேருந்து வரும்போதே சில பாவம் செஞ்சுட்டு வருவேன். வேலைக்கு போறேன்ட்டு வேலைக்கு போக மாட்டேன். சில பழக்கங்கள துணிகரமா செய்வேன். ஆனா கடவுளுக்கு பயப்படுவேன். ஆண்டவர தேட மாட்டேன். ஆனா ஆண்டவருக்கு பயப்படுவேன். இப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா எங்க அம்மாவுக்கு நல்லா வெளிப்பாட்டு கிருப இருக்கு. நான் வீட்டுக்குள்ள வரும்போது நான் என்ன பாவம் செஞ்சு வந்திருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேங்கிறத என் தாயார் முகத்த பார்த்தா கண்டுபிடிச்சுருவாங்க. நெறைய பாவங்களோடு, பாவ இச்சைகளோடு, உலகத்தினுடைய நண்பர்களோடு ஜாலியா இருக்கணும், ஜாலியா குடிக்கணும். நெறைய பாவங்கள என்னுடைய வாழ்க்கையில நான் செய்தது நெறைய இருக்குது. 17 வயதுல நான் செய்தது நெறைய இருக்கு. 14 வயதிலிருந்து 17 வயது வரைக்கும் பயங்கரமான பாவச்சேறு. பாவத்துல வெளிய வர முடியாத அளவுக்கு என் பலக்குள்ள பாவம். எல்லாம் சொல்ற வார்த்தை, "நீங்கலாம் ஊழியம் பண்றீங்க. உங்க 2வது பையன் இப்படி இருக்கான். இவன் ஒரு மாரி இருக்கான்." இதுதான் அவங்க நெறைய பேரு எங்க அப்பா திட்டிட்டே இருப்பாரு. "இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கான்னு" திட்டிட்டே இருப்பாரு. எனக்கு பயங்கர வெறுப்பா இருக்கும். ஜெபிக்க சொன்னா கோவம் வரும். வேத வாசிக்க சொன்னா கோவம் வரும். எனக்கு ஜெபிக்கவே பிடிக்காது. எந்நேரம் ஜெபங்கிறாங்க. எந்நேரம் இயேசு இயேசுங்கிறான்னு சொல்லி எனக்கு பயங்கர கோவம் வரும். இப்படியே கடந்து வந்த பாதையில நடந்து போயிட்டு இருக்கும்போது, எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஆண்டவரு நெறைய வர்றாங்க. அப்பாட்ட வர்றாங்க, அம்மாட்ட ஜெபிக்கிறாங்க, விடுதலை ஆகுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. என் வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்ல. ஏன் விடுதலை இல்லன்னா, நான் ஒரு சில பாவத்தோடு இருக்கிறேன். இந்த பாவம் என்னை ஆட்கொள்றது. பாவம் என்னை அப்படியே மூழ்குது. உலக அன்பு தேடி நிக்கிறேன். உலக ஃப்ரெண்ட்ஸ் தேடி நிக்கிறேன். பாவ பழக்கங்களுக்கு சிற்றிருக்குல ரொம்ப அடிக்ட்டா இருக்கிறேன். நான் ஆண்டவர வெறுக்க ஆரம்பிச்சுட்டேன். உலக பாவம் தான் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்படி ஒரு 17 வயது வரைக்கும் எனக்கு உள்ள அந்த பாவ இச்சைகள், உலகத்தினுடைய பாவங்கள் என்னை அப்படியே மூடுச்சு. அவ்வளோ டோட்டலா நான் ஆண்டவருடைய தூரம் போயிட்டேன். 17 வயதில டோட்டல் சேஞ்ச். என் வாழ்க்கையில இயேசுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற ஒரு நிலைமையில இருக்குது. எப்படி வேணா வாழலாம், ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற தாட்டுக்கு வந்தாச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரு விஷயம் ஸ்டக் ஆயிட்டு இருக்குது. நான் எங்கெல்லாம் வேலைக்கு போறேனோ, அங்கெல்லாம் ஒரு பிரச்சனை வருது. எங்கெல்லாம் வேலைக்கு போறனோ ஏன்னா ஆண்டவர விட்டு தூரம் போயிட்டே இருக்கிறேன். ஆண்டவர்ட்ட பேசல. ஆண்டவர்ட்ட